विना वेंकटेशं ननाथो ननाथः सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ. ஸ்ரீனிவாச பெருமான் கலியுகத்தில் நமக்கெல்லாம் முழுமுதற் கடவுளாக நேரடியாகவே காட்சி கொடுக்கிறார். அவருடைய பெருமைகளை படிக்கும் பொழுது அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்று பகவானை தெரிவிக்கிறார்கள். இதனுடைய பொருள் ரொம்ப அழகானது. பகவானுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது? நாயகன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். எதற்கு பகவான் தலைவன், எதற்கு சொந்தக்காரர் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இப்போது நாம் வாழக்கூடிய ஊர் பாரத வருஷம், பாரதம் என்று சொல்லுகிறோம். இது இருப்பது ஜம்பூத்வீபம் என்கிற ஒரு தீவு, நாவலன் தீவு என்று தெரிவிப்பார்கள். அந்த ஜம்பூத்வீபம் இருப்பது பூலோகம், பூமண்டலம்னு சொல்றோமே, அதுல மொத்தம் 7 தீபங்கள், தீவுகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று நாம் இருக்கக்கூடிய தீவு. அந்த பூலோகத்தை போல் மொத்தம் 14 உலகங்கள் இருக்கின்றன. பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்யம் என்று மேலே 7 உலகங்கள், கீழே அதளம் விதளம் தலாதளம் மகாதளம் ரசாதளம் பாதாளம் வரை இருக்கக்கூடிய ஒரு 7 உலகங்கள். இதையெல்லாம் சேர்த்துத்தான் ஒரு அண்டம் என்று தெரிவிக்கிறோம். 14 உலகங்களை கொண்டது ஒரு அண்டம்னு சொல்லுகிறோமே, அதை போல் உலகத்தில் எத்தனை அண்டங்கள் இருக்கும்? ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா தலைவராக இருக்கிறார், மற்றொரு அண்டத்துக்கு மற்றொரு பிரம்மா தலைவராக இருக்க போகிறார். இதை போல எல்லா அண்டங்களுக்கும் சேர்த்து ஸ்ரீனிவாச பெருமான் தான் தெய்வமாம், தலைவமாம், அகில அண்டகோட்டி பிரம்மாண்ட நாயகன். இந்த மொத்த பிரம்மாண்டம் சம்சாரம் என்பது கோடிக்கணக்கான, ஏன் எண்ணிறந்த அண்டங்களை தனக்குள்ளே உடையது. அத்தனை அண்டங்களுக்கும் சேர்த்து தலைவனாக, சுவாமியாக ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கிறார் என்று இந்த அழகான வார்த்தை சொல்லுகிறது. பகவானுடைய பிருதங்களை படிக்கும் போது அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்று பகவானை புகழ்கிறார்கள். அவர் எப்படி இவ்வளவு பெரிய நாயகனாக ஆனார்? பொதுவாக பகவானுக்கு செல்வம் இருக்க வேண்டும், பெருமை இருக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயார் கூட இருந்தால்தான் பகவானுக்கு பெருமையே. ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்ரத்தா என்று மகாலட்சுமிக்கு பெயர். பகவான் தேவனாக ஆகிறார், தெய்வம்னு சொல்லப்படுகிறாரோ இல்லையோ, அந்த தெய்வத்தன்மை அவருக்கு எப்போது வருகிறது என்றால் ஸ்ரத்தையா, எப்போது பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறாரோ அப்போதுதான் பகவானுக்கு பொலிவு, பெருமை, ஐஸ்வர்யம் அனைத்துமே ஏற்படுகிறதாம். அப்படி ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் செல்வம் வந்து சேர வேண்டுமே, எப்படி இவ்வளவு பணக்காரராக இருந்தார் என கதையிலே நாம் பார்த்தது. மகாலட்சுமி தாயாரை விட்டு பிரிந்து திருமலைக்கு வந்தார் என்று. அப்புறம் எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது? திரும்ப மகாலட்சுமி வந்து சேர்ந்தாளா இல்லையா? அந்த கதையினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்க வேண்டும். கடைசியா எங்க விட்டிருந்தோம்? பத்மாவதியை ஸ்ரீனிவாசன் ஒரு காட்டிலே சந்தித்தார். 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டது. ஆகாசராஜன், தாரிணி தேவி இருவருக்குமான மகள் பத்மாவதி, அரசிளம் குமரி. ஸ்ரீனிவாச பெருமான் காட்டிலே தவக்கோலத்திலே வாழ்ந்து வருபவர். தன்னுடைய தாயான வகுளமாளிகையை சம்பந்தம் பேசுவதற்காக ஆகாசராஜனிடத்திலே அனுப்பி வைத்தார். இப்ப ஸ்ரீனிவாச பெருமாள் யோசிக்கிறார், இவள் யாரோ சாதாரண ஒரு பெண் போய் என் பிள்ளைக்கு மகளை கொடுன்னு சொன்னா ராஜா ஒத்துக்கொண்டு விடுவாரா? இதற்கு பின்னால் நாம் தான் ஏதாவது விளையாட்டு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டு ஒரு குரத்தியினுடைய வேஷம், குறி சொல்லுவார்களோ இல்லையோ, தலையில பெரிய ஒரு கூடையை ஏந்தி கொண்டு நிறைய மாலைகள், ஊசி மாலை அதெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு குரத்தி வடிவத்துல கையில ஒரு தடி, குறி சொல்லுவார்கள் அல்லவா, அந்த குரத்தியை போல் வேடமிட்டு கொண்டு நேர தாரிணி தேவியினுடைய அரண்மனைக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் பெண் வடிவத்திலே போனார். அவள் ஏற்கனவே கொஞ்சம் குழம்பி இருக்கிறாள். தன்னுடைய மகள் என்னமோ பித்து பிடித்தது போல் இருக்கிறாள். அவளுக்கு காதல் என்று புரியவில்லை. மகளுக்கு ஏதோ ஆகிவிட்டது. என்ன நடந்ததோன்னு இவளுக்கு பயம். ஏதாவது பேய் பிடித்ததா, பிசாசு பிடித்து விட்டதா, யாராவது சூனியம் வைத்தார்களா, என்ன நடந்ததுன்னு இவளுக்கு சந்தேகம். அந்த சமயம் பார்த்து குரத்தி வரவே, சரி உன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வா, பார்த்து சொல்லுகிறேன் என்று குரத்தி சொன்னாள். சரின்னு பெண்ணை அழைச்சுன்னு வந்தா. அவளை ஏற இறங்க பார்த்தா, கையெல்லாம் வாங்கி பார்த்தா. உடனே அவ சொன்னாளாம், நீரேதும் அஞ்சேன்மின் நும்மகளை நோய் செய்தான். திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல் என்கிற பிரபந்தத்துல பாடுறார். இதே நிலை திருமங்கையாழ்வாருக்கு ஏற்பட்டது. அவளே ஒரு பெண் பாவனையில பரகால நாயகின்னு பெயர்.
அந்த பெண்ணும் இதை போல பகவானிடத்தில் இருந்த காதலாலே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாள். என்னன்னு தெரியாமல் ஒரு கட்டுவிச்சியை அழைத்து கொண்டு வந்தார்களாம். கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளகில் சிலனெல் பிடித்தெறிய வேரா விதிர் விதிரா மெய்சிலரா கைமோவா. அந்த கட்டுவச்சி வந்தா சில கையில நெல்லை எல்லாம் எடுத்து போட்டாளாம், சோழி எல்லாம் உருட்டி போட்டாளாம், உடம்பெல்லாம் அசைய தொடங்கியது. வேத்து வேத்து அந்த கட்டுவச்சிக்கு குறி சொல்றவளுக்கு கொட்டுறது. கடைசியில தெரிஞ்சுட்டாளாம், வேறு விதிர் விதரா மெய்சிலரா கைமோவா பேராயிரம் உடையான் என்னாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்னாள். மெதுவா அடையாளங்களை சொல்ல ஆரம்பிச்சா. தாரிணி தேவிக்கு இந்த குறி சொல்றவ சொல்றா யாரு? சீனிவாச பெருமான் தான். அவர் சொல்றார், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், உம்முடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல நோய் வந்திருக்கிறதுன்னு சொன்னாலாம். நோய்களுக்குள்ள நல்ல நோய் கெட்ட நோயெல்லாம் உண்டானால் உண்டே. பக்தி காதல், பகவானிடத்தில் இருக்கக்கூடிய காதல் என்பது ரொம்ப நல்ல நோய். உற்ற நல் நோய் இது தேறினோம்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த நோய் எல்லாருக்கும் வரணும். பொதுவா யாரையுமே பார்த்து சௌக்கியமா இருங்கோன்னு சொல்லுவோமே தவிர நன்னா நோய்வாய்ப்பட்டு இருங்கோன்னு சொல்லவே மாட்டோம். ஆனா இந்த நோய் மட்டும் சொல்லலாமா? பக்தியோட இருன்னு ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் பண்றோம்னாலே பக்தி என்பது ஒரு நோய். ஏன் யோசிச்சு பாருங்க, பக்தி நல்ல ஒரு இமோஷன், நல்ல ஒரு ஆனந்தமான விஷயம் தானேன்னா. உலகத்துல காதலர்கள் எல்லாம் ஆனந்தமா மட்டுமா இருக்கா? அவ்வளவு. ஒருத்தனிடத்துல காதல் வந்தால் விட்டு பிரிந்து உடல் எவ்வளவு வாட்டம் காணுகிறது. நோய் என்ன பண்ணும்? உடம்பை வருத்தும். காதல் என்ன செய்கிறது? உடம்பை வருத்துகிறது. பகவானை விட்டு பிரிந்து அவனை அடைய முடியாமல் எவ்வளவு வருத்தத்தில் ஆழ்வார்கள் பாசுரம் பாடுகிறார்கள். அப்ப இந்த பக்தியை, காதலை நோய் என்று சொல்லலாம். அந்த நோய் தான் உன் பெண்ணுக்கு வந்திருக்கு. யாரோ கண்ட ஆண்மகனை பார்த்து உன் பெண் காதல் கொள்ளவில்லை. பேராயிரம் உடையான், 1000 திருநாமங்கள், சகஸ்ரநாமத்துக்கு யார் சொந்தக்காரரோ அவளைத்தான் உன் பெண் ஆசைப்பட்டிருக்கிறாள். வலம்புரி சங்கு, இடக்கையிலே சங்கத்தை பிடித்தவன். ஆறால் இவ்வையம் அடியளப்புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மற்றாராலே கல்மாரி காத்ததுதான், ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது. வரிசையா சரித்திரங்களை சொல்றா. ராவணனை கொன்றவன் யாரு? ஒரு பெரிய கடலை தாண்டி சேத்து கட்டினவர் யாரு? மலையை தூக்கி கோவர்தனத்தை கொண்டு இடையர்களை ரட்சித்தது யாரு? அவர் யாரோ அவரைத்தான் உன் பெண் ஆசைப்பட்டிருக்கிறாள். நீங்க இனிமே பயப்பட வேண்டாம், உமக்கரிய கூறுகேனோ என்று அந்த கட்டு வச்சு அந்த குரத்தி தாரிணி தேவிக்கு சொன்னாலாம். சரி, தாரிணி என்னமோ பெரிய விஷயம் போட்டிருக்கு, யாரோ ஒருவனை நம் பெண் காதலிக்கிறாள். இப்ப என்ன பண்றது? அவர் யாரு, என்ன குலம், என்ன கோத்திரம், எப்படி சேர்த்து வைப்பதென்னால் நீங்க ஒன்னும் கவலையே பட வேண்டாம். அந்த சம்பந்தம் உங்களை தேடி தானாக வரும். எல்லாம் இவர் தானே ஏற்படுத்தி வச்சிருக்கார். தாயை வர சொல்லி விட்டார். தாய் வருவதற்குள்ள ஸ்ரீனிவாச பெருமான் ஓடி வந்து இந்த நாடகத்தை ஆடுறார். தானா ஒரு பெண்ணு வந்து என் பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பாள். மறுக்க வேண்டாம், ஒப்புக்கொண்டு விடுங்கள். அந்த பிள்ளையைத்தான் உன் மகள் காதலிக்கிறாள் என்று இந்த குரத்தை சொல்லிவிட்டு உடனே மறைந்து போனார் ஸ்ரீனிவாச பெருமான். தாரிணி தேவி காத்துட்டு இருக்கா. சொல்லி வைத்தபடிக்கு வகுள மாளிகை உள்ள வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டவுடனே அரசனும் அரசியும் அதிர்ந்து போனார்கள். சரின்னு ஒப்புக்கொண்டு தன்னுடைய ராஜாக்கு மந்திரிகள் இருக்கணுமோ இல்லையோ, சுகர், வியாசருடைய மகன் சுகர் இருக்காரு, அந்த சுகரும் ப்ரஹஸ்பதியும் தான் இவருக்கு மந்திரிகளா. அவர்களிடத்துல கேட்டு அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். சரின்னு சுக பகவானைத்தான் அனுப்புகிறார். செய்தி சொல்லி அனுப்பணுமோ இல்லையோ. அந்த காலத்துல தூது விடுறதுன்னா கிளி எல்லாம் தூது விடுவாளோ இல்லையோ, சுகரும் கிளி போலத்தானே. அதனால கிளி ஸ்தானத்துல சுகரையே அனுப்பி அவர் தான் 2 பக்கமும் பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமானுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு எங்களுக்கு சம்மதம் என்று ராஜா எழுதி கொடுத்தது. ஸ்ரீனிவாச பெருமான் ஒப்புதல் கொடுத்தது. எல்லாத்தையும் பண்ணி அந்த கல்யாணத்துக்கான தேதியும் குறித்தார்கள். பெரிய ஏற்பாடு பண்ணணுமே. ஏன்னா ஸ்ரீனிவாச பெருமான் எப்பேற்பட்டவர், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்னிழும் திருவேங்கடம் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இந்த ஊர்ல சாதாரண மக்கள் மட்டும் வழிபது கிடையாது. சுமந்து மாமலர், பெரிய புஷ்ப கூடைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நீர் சுடர் தூபம், அதாவது விளக்கு வச்சுக்கணும், கையில சாம்பிராணி புகை, தண்ணீர், நல்ல தூய்மையான தண்ணீர், இதெல்லாத்தையும் வச்சுண்டு வானவர் வானவர் கோனுடும் நமன்னிழும் திருவேங்கடம், பிரம்மா சிவன் இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து இந்த பெருமானத்தான் தொழுவார்களாம். இப்ப கல்யாணத்துக்கு பெரிய மனுஷர்களே அழைக்க வேண்டுமோ இல்லையோ, பகவான் அழைத்ததோடு நிறுத்தவில்லை. இந்த கல்யாண பொறுப்பே உங்களுடையதுன்னு கொடுத்து விட்டார். ஏன்னா பெரிய பகவானுக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம், அந்த கல்யாணத்தை பார்த்து நடத்த வேண்டும் இல்லையோ, அதற்கு இந்திரனுக்குத்தான் மேற்பார்வை. அவர் தானே தெய்வங்களுக்கு தேவர்களுக்கு தலைவர். அப்ப இந்திரனுக்கு மேற்பார்வை பணியை கொடுத்தாராம்.
அடுத்து பெரிய பந்தல் அமைக்க வேண்டும். விஸ்வகர்மா என்று தேவர்களுடைய சிற்பி, அவரை கூப்பிட்டு பந்தல் அமைக்க சொன்னார். பத்திரிகைகள் கொடுக்கணும் இல்லையோ, அவர் தான் கார்த்திகேயன், தேவசேனாபதி ஸ்கந்தன்னு சொல்றோமே, அவரை அழைத்து நீதான் பத்திரிகை கொடுக்க வேண்டும்னு அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அடுத்து எல்லாரையும் வரவேற்று நாற்காலில அமர்த்த வேண்டும், நன்னார்கீழா சௌக்கியமான முகம் விசாரிக்க வேண்டும், அந்த பொறுப்பை சிவபெருமானுக்கு கொடுத்தார். அடுத்தது வாயு, எல்லா வசதிகள், காத்து நன்னா வீசினாத்தானே பந்தல் எல்லாரும் அமர்ந்திருக்க முடியும். அப்ப வந்தவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது வாயு பகவானுடைய கடமைன்னு சொன்னார். அடுத்து யமன் வந்தார். நான் ஒழுக்கம் டிசிப்ளின் இருக்கான்னு நான் பாத்துக்கிறேன், லா அண்ட் ஆர்டர்னு சொல்றாலும் இல்லையோ, எந்த ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் லா அண்ட் ஆர்டர் பார்க்க வேண்டாமா? யமனை தவிர வேற யார் ஆளு? அவர் ஒழுக்கத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொன்னார். சரி சுவாமி, எல்லாம் உள்ள பத்திரிகை கொடுத்தாச்சு, உள்ள வரவேற்பவர்களை வரவேற்றாச்சு, அமர்த்தி வைத்தாக்கி விட்டது, வசதிகள் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு, எல்லாம் இருக்கு. உணவுக்கு எங்க போவது? மக்கள் வருவதே கல்யாணத்துக்கு உண்பதற்குத்தானே. யார் உணவுக்கு பொறுப்புன்னா அக்னி பகவான் நான் உணவு தலிகை செய்யும் பொறுப்பை பார்த்து கொள்ளுகிறேன்னு சொன்னார். அதற்கு குடிநீர் தான் வேணுமே. வந்த உடனே இந்த காலத்துல கொடுக்குறா பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா வெல்கம் ட்ரிங்க், உள்ள போன உடனே ஏதோ ஒரு பாலோ ஒரு ரோஸ் மில்க் ஏதோ ஒண்ணு கொடுக்கறாளோ இல்லையா, அத போல அன்னிக்கே வருண பகவான் அந்த கடமை எடுத்துட்டாராம். வருபவர்களுக்கு வாயு பகவான் நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். பாத்திரம் கழுவணுமே, இத்தனை பேருக்கு சமையல் கூட பண்ணிடலாம், பரிமாறி விடலாம், பாத்திரம் கழுவ வேண்டுமே. யார் பண்றதுனால் வசுக்கள் என்று சில தேவதைகள் இருக்கிறார்கள், அவர்கள் பாத்திரம் கழுவும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு மேல மன்மதன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே வாயெல்லாம் செவக்கும்படிக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கணும், அதை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். இப்படி தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான் ராமனாக பிறந்த போது குரங்குகளாக பிறந்தவர்கள் தேவர்கள் தான், ராமனுக்கு துணையாக இருப்பதற்காக. இப்ப ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் என்று சொன்னவுடன் தேவர்களே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லா பொறுப்பு இருக்கு சுவாமி. பணத்துக்கு எங்க போறது? ஸ்ரீனிவாச பெருமான் இடத்துல ஏது பணம்? எதை செலவு பண்ணி பணத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்றதுனால் நேர குபேரனை பகவான் அழைத்தார். எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் ரொக்கமா தேவைப்படுறது. 1,14,00,000 தங்க காசுகள், ராம நிஷ்காமம்னு பெயர் அந்த காலத்துல. 1,14,00,000 தங்க காசுகளை கடனாக ஸ்ரீனிவாச பெருமான் வாங்கி கொண்டாராம். இன்னும் சொல்லுவார்கள், இன்னைக்கு பகவான் எவ்வளவு சம்பாதிக்கிறாரே, எல்லாம் அன்னைக்கு குபேரனிடம் வாங்கின கடனை தீர்ப்பதற்காக இன்னும் வட்டி கட்டின்னு இருக்கார், கட்டி முடிக்கவில்லைன்னு தெரிவிப்பார்கள். அந்த குபேரனிடத்துல தான் பணத்தை வாங்கி இப்பேற்பட்ட திருக்கல்யாணம் நடந்தது. பத்மாவதி தாயார் ஒரு புறம், மற்றொரு புறம் ஸ்ரீனிவாச பெருமான். எல்லாம் நடந்தாலும் மகாலட்சுமி தாயார் வர வேண்டாமா? இவ்வளவு பெரிய கோலாகலம் பகவானுக்கு திருக்கல்யாணம்னா அவள் கரவீரபுரத்தில் கோவித்துக் கொண்டு இருக்கிறாள். பகவான் சூரிய பகவானை அழைத்து நீ போய் மகாலட்சுமியை அழைத்துடுவான்னு சொன்னார். அவளும் மனமிறங்கி சரி, நம்முடைய பெருமானுக்கு ஒரு பெரிய திருக்கல்யாணம் நடக்கிறது, பக்தர்களுக்காக ஒரு கோலாகலம் என்று பிராட்டியும் இந்த இடத்திலே அந்த கல்யாணத்திலே அருள் புரிந்தாளாம். பத்மாவதியும் ஸ்ரீனிவாசன் திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அப்ப ஆகாசராஜன் ஒரு பெரிய கிரீட்டம் இன்னைக்கும் இருக்கு, அழகா வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கிரீட்டத்தை பகவானுக்கு சமர்ப்பித்தார். இன்றைக்கும் பகவான் அந்த கிரீட்டத்தை அணிந்து கொள்ளுகிறார். அவருடைய தம்பி தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு பார்த்தோமே, அவர்தான் இந்த கோவிலை முதலிலே அமைத்து உள் பிராகாரங்கள், அதுக்கு மேல வெளியில வந்ததெல்லாம் விஜயநகர பேரரசு வரை பல அரசர்களால கட்டப்பட்ட மண்டபங்கள் இருக்கின்றன. முதலில் உள் கோவில் அமைப்பை கட்டினவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி. பகவானுக்கும் அவருக்கும் மிக நெருக்கமான தொடர்புண்டு. அதை தனியா ஒரு பகுதியிலே அவர்களுக்குள்ள இருந்த பக்தனுக்கும் பகவானுக்குமான பரிமாற்றம் என்ன என்று பிற்பாடு பார்க்கலாம். அப்ப ஆகாசராஜன் மகளை திருக்கல்யாணம் செய்து கொண்டார். தொண்டைமான் சக்கரவர்த்தி இடத்துல சொல்லி, இந்த இடத்துல கோவில் அமைப்பாய், நான் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு என்றும் அருள் புரிய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அன்றிலிருந்து, இதெல்லாம் கலியுகத்தினுடைய தொடக்கத்தில், அன்றிலிருந்து இன்று வரை பகவான் அங்கிருந்து அசையாமல் திலகம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடத்து எம்பெருமானேன்னு ஆழ்வார் பாடுகிறார். உலகத்துக்கே ஒரு திலகம் போல இருந்து கொண்டு பக்தவர்கள் வைகுந்தத்தில் இறங்கி வந்தாலும் பூலோகத்திலிருந்து ஏறி வந்தாலும் அனைவருக்குமாகவும் காட்சி கொடுக்கிறார். மலையினுடைய அடிவாரத்திலேயே திருச்சானூர், திருச்சுகவனூர், சுகமுனிவர் தானே குலகுருன்னு பார்த்தோம், அந்த சுகருடைய ஊரானபடியால சுகவனூர், திருச்சுகவனூர்னு பெயர். அதுதான் திருச்சானூர்னு மருவி இருக்கிறது. அந்த திருச்சானூரிலே மகாலட்சுமி தாயாருக்கும் கோவில் கட்டப்பட்டு பெருமான் மலைக்கு மேல இருக்கார், பிராட்டி மலைக்கு கீழே இருந்து பக்தர்கள் அனைவரையும் அழைத்தழைத்து அருள் பாலிக்கிறார்கள். இது ஸ்ரீனிவாச பெருமான் இங்கு திருக்கல்யாணம் கண்ணிக்கொண்ட அழகான சரித்திரம். இன்னைக்கு கல்யாணோத்சவம் தினமும் பகவான் கண்டருளுகிறார். அற்புதமான காட்சி, கண்டிப்பாக நாமும் பங்கு கொள்ள வேண்டும். ஸ்ரீனிவாசன் சொன்னாலே கல்யாணோத்சவத்துக்கு சிறப்பு உண்டு. இப்படி பல பிரம்மாண்ட புராணம், பாத்ம புராணம் அனைத்திலும் இந்த ஊருக்கான ஸ்தல புராணம் சொல்லப்பட்டுள்ளது.
ஸ்தல புராணம் மகிமை என்னன்னு பார்த்திருக்கிறோம். இனி மெதுமா ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு சந்நிதியாக மலையேறி போகணுமே. மலையில எப்படி ஏற வேண்டும், என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம்.